இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அதிரடி திருப்பம், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க ஈரான் சம்மதம். ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. ஈரான் வசம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் முழுவதையும் ஒப்படைக்க அந்நாடு ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அதோடு அமெரிக்காவும் ஈரானும் வெற்றிகரமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும், ஒப்பந்தம் நிறைவேறினால் தடையில்லா எண்ணெய் விநியோகம், ஹார்முஸ் நீரிணை திறப்பு எல்லாம் சாத்தியமாகும் என்றும் அவர் சொன்னார். அணு தூசியை எங்களிடமே தந்துவிட அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள் என வாஷிங்டனில் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கவே செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனிய கையிருப்பை வைத்திருப்பதாக அமெரிக்கா தொடர்ந்து கூறி வருகிறது. அவ்வகையில் யுரேனியம் தொடர்பாக கடந்த வார இறுதியில் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற 21 மணி நேர அனுமதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் அவ்வறிவிப்பு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. யுரேனியம் ஈரானின் செறிவூட்டலை 20 ஆண்டுகளுக்கு முடக்க அமெரிக்கா களையிட்டதாகவும், ஆனால் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக அவ்வாறு செய்ய முடியும் என தெஹ்ரான் திட்டவட்டமாக தெரிவித்ததாகவும் அப்போது கூறப்பட்டது. பிறந்த குழந்தைகளை பதிவதில் தாமதம் வேண்டாம், பெற்றோருக்கு கேடிஎன் அறிவுரை. குழந்தைகள் பிறந்த கையோடு அவர்களை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என உள்துறை அமைச்சான கேடிஎன் பெற்றோர்களை அறிவுறுத்தியுள்ளது. தாமதமான பிறப்பு பதிவுகள் குறைந்து வந்தாலும் இன்னும் ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் ஆண்டுதோறும் பதிவாகி வருவதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுதீன் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். சராசரியாக ஒவ்வொரு மாதமும் சுமார் 1000 குழந்தைகளின் பிறப்பு பதிவு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் செய்யப்படாமல் இருப்பது கவலை அளிப்பதாக அவர் சொன்னார். நடப்பு சட்டத்தின்படி தீபகற்பத்தில் 60 நாட்களுக்குள்ளும், சபா சரவாக் மாநிலங்களில் 40 நாட்களுக்குள்ளும் பிறப்புகள் பதிவு செய்யப்பட வேண்டும். குழந்தை பிறப்புகளை பதிவு செய்யாமல் தாமதிப்பது குழந்தைகள் கல்வி, சுகாதாரம் மற்றும் சுகாதார அரசாங்க உதவிகளை பெறுவதில் சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று அமைச்சர் தெரிவித்தார். பதிவு தாமத பிரச்சினைக்கு முறைப்படி பதிவு செய்யாத திருமணங்கள் மற்றும் சமூக பிரச்சினைகள் காரணமாக உள்ளன என்றும் சைஃபுதீன் கூறினார். எனவே ஒவ்வொரு குழந்தைக்கும் உரிய ஆவணம் கிடைக்க பெற்றோர் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 3 கார்களில் அடைத்து கொண்டிருந்த மியான்மர் சட்டவிரோத குடியேறிகளில் 37 பேர் கைது. வாடகை கார்களை பயன்படுத்தி சட்டவிரோத குடியேறிகளை ஏற்றி வந்த கும்பல் பிளந்தானில் முறியடிக்கப்பட்டது. அந்த வாடகை காரில் முந்தியடித்துக் கொண்டு ஏற்றப்பட்ட நிலையில் 10 பெண்கள் உட்பட மியான்மரை சேர்ந்த 37 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். இன்று காலை மணி 5:30 அளவில் தும்பாட் கம்பும் காக்கேலியில் சந்தேகத்திற்குரிய 3 கார்கள் தடுத்து நிறுத்தும் இடத்தை தொடர்ந்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். 18 முதல் 53 வயதிற்கு உட்பட்ட அவர்கள் அனைவரும் தும்பாட் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வு துறையின் அதிகாரிகள் மற்றும் பொது நடவடிக்கை குழுவின் உறுப்பினர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டதாக தென்கிழக்கு பொது நடவடிக்கை பிரிவின் அதிகாரி மூத்த உதவி கமிஷனர் அகமது ரட்சி தெரிவித்தார். அமலாக்க அதிகாரிகள் அவர்களின் கையிருப்பை கவனித்ததும் அந்த 3 வாகனங்களும் ஜாலான் சுங்கை பினாங் வழியாக கம்பங் தெர்பாகை நோக்கி வேகமாக சென்றன. அனைத்து வாகனங்களும் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தப்பட்டன. எனினும் இந்த வாகனங்களின் ஓட்டுநர்கள் தப்பியோடிவிட்டதால் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. பிரிக்ஃபீல்ட்ஸில் 9.7 மில்லியன் ரிங்கிட் நகைகள் கொள்ளை, உள் ஆட்களுக்கு தொடர்பு இருக்கலாம், போலீஸ் விசாரணை. கோலாலம்பூர் ஜாலான்துன் சம்பந்தன் பகுதியில் ஒரு நகை கடையில் 9.7 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையில் உள் ஆட்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற சாத்தியத்தை போலீசார் மறுக்கவில்லை. அந்த நகை கடையில் நேற்று கைத்துப்பாக்கிகளுடன் ஆயுதம் ஏந்திய குற்றவாளிகள் கும்பல் 21 தட்டுகளில் வைக்கப்பட்டிருந்த நகைகளை கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடினர். இந்த கொள்ளையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் பயன்படுத்திய வாகனத்தின் பதிவு எண் வேறொரு வாகனத்திற்கு சொந்தமானது என்று நம்பப்படும் ஒரு போலி பதிவு எண்களை பயன்படுத்தி இருப்பதும் கண்டறியப்பட்டதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் பூச்சாங் ஹூ கூறினார். மேலும் விசாரணைக்கு உதவும் வகையில் அசல் பதிவு எண்ணை பயன்படுத்திய வாகன உரிமையாளரின் வாக்குமூலங்களையும் தனது தரப்பு பதிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதுவரை புகார்தாரர், கடை உரிமையாளர் மற்றும் 10 ஊழியர்கள் உட்பட மொத்தம் 12 நபர்களின் வாக்குமூலங்கள் விசாரணைக்கு உதவும் வகையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சந்தேக நபரின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கான
சம்பவம் நடந்த இடத்தை சுற்றியுள்ள சிசிடிவி ரகசிய கண்காணிப்பு கேமராவின் காணொளி காட்சிகளையும் தங்களது தரப்பு ஆய்வு செய்து வருவதாக பூச்சான் ஹுக் கூறினார். ஜனநாயகன் படக்கசிவு எடிட்டிங் ஸ்டுடியோவில் கைவரிசை காட்டிய உதவி எடிட்டர் உட்பட 3 பேர் கைது. விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிந்த விவகாரத்தில் அடுத்த முன்னேற்றமாக படத்தின் காட்சிகளை திருடி வெளியிட்டதாக சந்தேகிக்கப்படும் 3 முக்கிய குற்றவாளிகள் கைதாகியுள்ளனர். தமிழக இணைய குற்றத்தடுப்பு போலீசார் அதனை உறுதிப்படுத்தினர். கைதானவர்களில் ஒருவர் தனியார் எடிட்டிங் ஸ்டுடியோவில் உதவி எடிட்டராக பணியாற்றியவர் என தெரிய வந்துள்ளது. அங்கிருந்து காட்சிகளை திருடி பிறருக்கு அவர் பகிர்ந்துள்ளது விசாரணையில் அம்பலமானது. அவர்களுடன் சேர்த்து இதுவரை இந்த வழக்கில் மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த திரைப்படத்தை சட்டவிரோதமாக ஒளிபரப்பவும் இணையத்தில் பகிரவும் சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தடை விதித்துள்ளது. இதையும் மீறி சமூக வலைதளங்களில் படத்தை பகிர்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். தமிழ் திரையுலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவத்தில் போலீசாரின் அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கை விஜய் ரசிகர்களை நிம்மதியடைய செய்துள்ளது. ஆடவரை தாக்கி கொள்ளை பினாங்கில் தாய் மகள் உட்பட 3 மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு. பினாங்கில் ஆடவர் ஒருவரை காயப்படுத்தி கொள்ளையடித்ததாக தாய் மற்றும் மகள் உட்பட 3 மீது நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சுமத்தப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 45 வயதுடைய தாய் நூர் ஃபட்லின் முகமது சலீம், அவரது 22 வயது மகள் அசுரா அப்துல் லத்தீப் மற்றும் அவர்களது ஆண் நண்பரான 41 வயது ஜி தனஞ்சயன் அடங்குவர். ஏப்ரல் 13ஆம் தேதி பத் பிரிங்கியில் மாலை 5:30 மணி அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஆடவரை ஆயுதங்களால் தாக்கி அவரிடம் இருந்த ரொக்கப்பணம் மற்றும் கைபேசியை பறித்து சென்றதாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. இந்த தாக்குதலில் காயமடைந்த 32 வயது ஆடவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த நிலையில் பினாங்கு போலீசார் விரைந்து செயல்பட்டு 3வரையும் கைது செய்தனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் அல்லது பிறம்படி விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. 3வரும் தலா 4000 ரிங்கிட் தொகை மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட வேளை ஜூன் 3ஆம் தேதி வழக்கு மறுசெவிமடுப்புக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இடிஎஸ் ரயிலில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை, ஆடவர் போலீசாரிடம் சிக்கினார். மின்சார ரயில் சேவையான இடிஎஸ்ஸில் பயணம் செய்த பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சந்தேகத்தில் ஒரு ஆடவரை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்றிரவு பேராக் ஈப்போவிலிருந்து KL சென்ட்ரல் நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலில் இச்சம்பவம் நிகழ்ந்தது. பாதிக்கப்பட்ட பெண் வழங்கிய புகாரின் அடிப்படையில் தஞ்சோங் மாலிம் ரயில் நிலையத்தில் தயார் நிலையில் இருந்த உதவி போலீசார் சந்தேக நபரை சுற்றி வளைத்தனர். பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலம் மற்றும் ரயிலில் இருந்த சாட்சியங்களின் அடிப்படையில் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பிடிப்பட்ட நபர் மேல் விசாரணைக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதனை உறுதி செய்த KTMB நிறுவனம் ரயில்களில் பாலியல் தொல்லை அல்லது தவறான நடத்தைகளை கடுமையாக கருதுவதாக கூறியது. பொது போக்குவரத்தில் பெண்களின், குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே தங்களின் முன்னுரிமை என்றும் பயணத்தின் போது இத்தகைய அசம்பாவிதங்கள் நேர்ந்தால் பயணிகள் உடனடியாக ரயில் அதிகாரிகளிடமோ அல்லது போலீசாரிடமோ புகார் அளிக்க வேண்டும் என்றும் அது அறிவுறுத்தியது. துபாயில் முதலாவது பறக்கும் டாக்ஸி நிலையம் பூர்த்தி அடைந்தது. முதலாவது பறக்கும் டாக்ஸி நிலையத்தை நிறைவு செய்துள்ளது துபாய். இதன் வழி இந்த ஆண்டின் இறுதிக்குள் வணிக செயல்பாடுகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஐக்கிய அரபு சிற்றரசின் அதிகாரிகள் இன்று தெரிவித்தனர். துபாயில் சிறப்பாக உருவாக்கப்பட்ட முதல் மின்சார செங்குத்து புறப்பாடு மற்றும் தரையிறக்க வால்ட் ஏர் டாக்ஸி நிலையத்தை துபாயின் பட்டத்து இளவரசரும் ஐக்கிய அரபு சிற்றரசின் துணை பிரதமருமான ஷேக் ஹம்டான் பின் முகமது பார்வையிட்டதாக ஐக்கிய அரபு சிற்றரசின் ஊடக அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உலகிலேயே இது போன்ற முதல் நிலையம் என விரிவரிக்கப்பட்டுள்ள இந்த நிலையத்தில் மொத்தம் 3100 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட 4 தளங்கள், 2 அடுக்கு வாகன நிறுத்துமிடம், 2 பறக்கும் டாக்ஸி புறப்பாடு மற்றும் தரையிறக்க தளங்கள் மற்றும் பிரத்யேக மின்னேற்ற உள்கட்டமைப்பு ஆகியவை அடங்கும். துபாய் நகரின் அனைத்துலக விமான நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ள இந்த நிலையம் வான் டாக்ஸி, வான்வழி டாக்ஸி செயல்பாடுகளுக்கான பிரதான மையமாக செயல்படும் என்றும் ஆண்டுக்கு 1,70,000 பயணிகள் வரை கையாளும் திறன் கொண்டது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3 பறக்கும் டாக்ஸி நிலையங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன என்றும் ஐக்கிய அரபு சிற்றரசின் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
எரிசக்தி நெருக்கடி குறித்து பொய் செய்தி, ஒருவர் மீது வழக்கு, 5 அபராதம். உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி குறித்து தவறான தகவல்களை பரப்பியதற்காக 6 பேருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒருவர் செபாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் மற்ற 5 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 4 வெறும் எச்சரிக்கை கடிதத்தோடு தப்பினர். விசாரணை ஆவணங்களை ஆய்வு செய்த தேதியை சட்டத்துறை தலைவர் அலுவலகம் இந்த முடிவை எடுத்ததாக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC அறிக்கை வாயிலாக கூறியது. அபராதம் விதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் 25,000 ரிங்கெட் செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பொதுமக்கள் டிஜிட்டல் தளங்களை பொறுப்புடன் பயன்படுத்தவும், சமூக அமைதியை பாதிக்கும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பகிர வேண்டாம் என்றும் MCMC அறிவுறுத்தியுள்ளது. அரசு நிலங்களை ஆய்வு செய்ய அமைச்சுகளுக்கு உத்தரவு, சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கும் முயற்சி. கூட்டரசு நிலங்களின் அந்தஸ்தை மீண்டும் ஆய்வு செய்யுமாறு அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் அனைத்து அமைச்சுகளுக்கும் உத்தரவிட்டுள்ளார். இந்நடவடிக்கை நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமல் இருக்கும் அரசு நிலங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சில அரசு நிலங்கள் பராமரிப்பு இல்லாமல் விட்டு செல்லப்பட்டதால் அங்கு சட்டவிரோத செயல்கள் நடைபெறும் அபாயம் இருப்பதாக அவர் சொன்னார். எனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் நில விவரங்களை புதுப்பித்து அவற்றை பயனுள்ள வகையில் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் சொன்னார். இம்முயற்சி அரசாங்கத்தின் சொத்துக்களை பாதுகாப்புடன் நாட்டிற்கு ஏற்படும் இழப்புகளை தவிர்க்கவும் உதவும் என்றார் அவர். இஸ்கந்தார் புத்ரி இந்திய சமூகம் மேம்பாடு, அரசு சாரா அமைப்புகளுடன் ரவீன்குமார் நேரடி சந்திப்பு. இஸ்கந்தார் புத்ரி வட்டாரத்தில் உள்ள இந்திய சமூகத்தின் நலன்களை மேம்படுத்தும் நோக்கில் ஜொஹூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ரவீன்குமார் கிருஷ்ணசாமி அரசு சாரா அமைப்புகளின் தலைவர்களுடன் ஒரு முக்கிய சந்திப்பை நடத்தினார். கோத்தா இஸ்கந்தார் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ பண்டக் அகமதுடன் கலந்து கொண்ட இச்சந்திப்பு அரசு அமைப்புகளுக்கும் சமூக இயக்கங்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் ஒரு தளமாக அமைந்தது. இஸ்கந்தார் புத்ரி வாழ் இந்திய மக்கள் எதிர்கொள்ளும் தற்போதைய பிரச்சினைகள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக ஜொஹூர் மாநில அரசு அமுல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள், பொருளாதார உதவிகள், தொழில் முனைவோர் வாய்ப்புகள் மற்றும் இளைஞர் மகளிர் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து இச்சந்திப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அரசாங்க திட்டங்கள் அடித்தட்டு மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை அதன்போது ரவீன்குமார் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் மூலம் அரசு சாரா அமைப்புகளின் பிரதிநிதிகள் தங்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் முன்வைக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. உடம்புபிடி மையம் என்ற போர்வையில் விபச்சாரம், ஷா அலாமில் 11 பேர் கைது. ஸ்லாங்கூர் ஷா அலாமில் உடம்புபிடி மையங்கள் என்ற பெயரில் விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த ஒரு பெரிய கும்பலை போலீசார் முறியடித்துள்ளனர். இப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் அளித்த புகாரை தொடர்ந்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர். செக்ஷன் 32 புக்கெட் ரிமாவில் நேற்றிரவு 8 மணிக்கு இச்சோதனை நடத்தப்பட்டது. இம்மையங்கள் வெளியிலிருந்து பார்க்கும்போது முறையான உடம்புபிடி நிலையங்கள் போல தெரிந்தாலும் உள்ளே சட்டவிரோத செயல்கள் நடந்து வந்தது சோதனையில் அம்பலமானது. அதில் வியட்நாம், தாய்லாந்து, சீனா, மியான்மர் ஆகிய நாடுகளை சேர்ந்த 11 பேர் கைதாகினர். பெருமளவிலான ரொக்கப்பணம், கைபேசிகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கான ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த கும்பல் சமூக வலைதளங்கள் மற்றும் குறுஞ்செய்தி செயலிகள் மூலமாக ரகசியமாக வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு வந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மெர்லிமா போலீஸ் நிலையம் தொடர்பான AI வீடியோ குறித்து விசாரணை. மலாக்கா மெர்லிமா போலீஸ் நிலையத்தை தொடர்பு படுத்தி AI மூலம் உருவாக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு வைரல் வீடியோ குறித்து மாநில போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சமூக ஊடகங்களில் பரவி வரும் அந்த வீடியோவில் கைகள் பின்னால் விலங்கிடப்பட்ட நிலையில் கைதியாக தோன்றும் ஒரு பெண்ணை 2 போலீஸ் அதிகாரிகள் மெர்லிமாம் நிலையத்தில் வெளியே அழைத்து செல்லும் காட்சி காணப்படுகிறது. அந்த வீடியோ உண்மையானது அல்ல, AI தொழில்நுட்பம் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கலாம் என ஜாசின் போலீஸ் தலைவர் லீ ராபர்ட் தெரிவித்தார். இந்த வீடியோ போலீஸ் படை, குறிப்பாக மெர்லிமா போலீஸ் நிலையத்தின் பெயருக்கு கேடு விளைவிக்க கூடியதாக இருப்பதால் புகாரின் அடிப்படையில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பகிர வேண்டாம் என்றும் AI மூலம் உருவாக்கப்படும் போலி வீடியோக்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். அபாயகரமாக பேருந்து ஓட்டிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஓட்டுநருக்கும் காதலிக்கும் சிறை தண்டனை.
அபாயகரமான முறையில் பேருந்தை ஓட்டிய குற்றச்சாட்டை இன்று மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து ஒரு பேருந்து ஓட்டுநருக்கு அவரது காதலிக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர்களான 36 வயதான ஆரிஃப் ஃபாமி அப்துல் சலாம் மற்றும் 21 வயதான நூர் அடிலா நஜ்வா இஸ்லாம் அமீருல்லா ஆகியோர் மாஜிஸ்ட்ரேட் மசானான் சினிம் முன்னிலையில் இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். ஆரிஃப் ஃபாமிக்கு ஓராண்டு சிறை தண்டனையும், நூர் அடிலா நஜ்வாவிற்கு 6 மாத சிறை தண்டனை மற்றும் தலா 5000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டது. APE 9588 என்ற பதிவு எண் கொண்ட பேருந்தை பொதுமக்களுக்கு அபாயத்தை ஏற்படுத்தும் வகையில் ஓட்டியதாக அவர்கள் மீது கூட்டாக குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 அளவில் மலாக்கா ஜாசின் மாவட்டத்தில் உள்ள வடக்கு தெற்கு விரைவு சாலையின் தெற்கு பாதையில் உள்ள பெம்பன் ஓய்வு பகுதியில் இருந்து வெளியேறும் வழியில் இவர்கள் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டது.